உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குருநாதரை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு 15 நாள் கன்னி ராசியிலும் ஒரு 15 நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதோடு கூட சூரியன் புதன் கேது, பொதுவாகவே கேது சூரியன் அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதே போல் புதன் கேது. அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னி ராசியிலே நடைபெறுகிறது. சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார். செவ்வாய் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார். சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும். இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 4 கிரகங்கள் வக்ரகதி: குரு, சனி, ராகு, கேது. கிரக சேர்க்கை, முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது. அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிக சிறப்பான முறையில், அதி அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. சிறப்பான எதிர்கால தொடக்கம், நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு தொடக்கம் இந்த அக்டோபர் மாதம் விருச்சக ராசி நேயர்களே. ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8லே மறைவு. 8ல மறைஞ்சாலும் சனிக்கு திரிகோண தொடர்பு, ராகு கேதுவுக்கு கேந்திர தொடர்பு, குரு பகவானுக்கு 2-12, எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிரனுக்கு திரிகோண தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பாரேயானால், அல்லது செவ்வாய் சூரியன் சேர்க்க, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க, சூரியன் சுக்கிரன் சேர்க்க, சனி சுக்கிரன் சேர்க்க, சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த கிரக அமைப்புகள் எல்லாம், இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் அந்த திருமண பந்தத்தை, வாழ்வியல் பந்தத்தை, குடும்ப பந்தத்தை சீர்குலைக்கும். அதற்கு மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? பொண்டாட்டிக்கோ கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். பெண்களாக இருந்தால் வீட்டுக்காரங்க கட்டுப்பட மாட்டாங்க. போடா நீ கவனம் போட பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியும். நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்கள் போக நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்வாங்க. மனசுக்குள்ளே போடான்னு அர்த்தம். புரியுதா? இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சற்று தடுமாறுவார்கள். இதெல்லாம் சமாளிக்கவே முடியல சாமியா, பொண்டாட்டிய ராட்சசியாக இருக்க சாமி, நான் தள்ளி வந்துட்டு நீ அப்படியா போய் தொலை அப்படின்னு நான் தனியாக வந்துட்டேன், இந்த மாதம் வச்சுக்கோ இல்லையா, சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துறேன் சாமி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதே நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்குன்னு அர்த்தம். அதை போல இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுகிறது. மங்கள மகாலட்சுமி யோகம், மங்கள மகாலட்சுமி யோகம், செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைகள், அதுவும் திரிகோணத்தில் அற்புதமான சேர்க்கை. ஒரு நல்ல தைரியம்,
ஒரு வீரியம், ஒரு கோழைக்கு கூட இத்தனை நாளாக அவன் அடி வாங்கி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அவன் எழுந்து நின்று நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு கோழைக்கு கூட தைரியம் வரக்கூடிய அற்புதமான கால நேரம். எழுந்து நின்னா நீ கேட்குற அப்படின்னு அதட்டி கேட்கக்கூடிய வகையில் அற்புதமான கால நேரமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. அப்போ எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது விருச்சிக ராசி நேயர்கள். சரி, தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், 10ஆம் இடமாக வரக்கூடிய சூரியன், லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் புதன் உச்சம் பெற்று விளங்குகின்றார். அங்கே போய் இருக்கார். தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் பொதுவாக விருச்சிக ராசினாலே கண்டிப்பாக போட்டி இருக்கும், பொறாமைகள் இருக்கும், தொழில் போட்டிகள் இருக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். என்னால் கடனை தாங்கவே முடியல சாமின்னு இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. 100 குடும்பத்துக்கு வேலை கொடுத்து சோறு போடுவாங்க. விருச்சிக ராசிக்கு அந்த ஒரு யோகம் உண்டு. 10 பேரை காப்பாற்றக்கூடிய யோகம் நம்ம விருச்சிக ராசிக்கு உண்டு. ஆனாலுமே கூட கடன் சுமைகளை தத்தளிப்பாங்க. சமாளிக்க முடியாத வகையில் இருக்கும். ஆனாலும் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. இந்த மாதம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும். என்னால் பிஸ்னஸ் நடத்த முடியலைங்க சாமி. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு பில்டர்ஸாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கலாம், அசோசியேட்டாக இருக்கலாம், அல்லது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கனிம வளங்கள், கிரஷர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், வேறு ஏதேனும் மாறுபட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பெரிய கம்பெனிகள் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக, பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், பண்ணைகளாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், தீவன பண்ணைகள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், தேங்காய் அல்லது தென்னந்தோப்பு, அதே போல் விவசாயம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா நம்ம இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். விருச்சிக ராசிலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சம்திங் ராங், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூடவே செஞ்சுட்டாங்க, க்ளோஸ் பண்ணவே செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த மாதிரியான லாப நஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம். இழந்தருமே விருச்சிக ராசி நேயர்களே, ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசிக்கு மெயினாக தொழில் அமைப்புக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. 10ஆம் அதிபதி 11வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதும், லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருப்பதும், என்னதான் கேது கூட இருந்து கெடுத்தாலும் கூட அதையும் தாண்டி சூரியனால் வெற்றி பெற முடியும். அப்ப சற்று முயற்சி செய்வீர்களே. ஆனால் விருச்சிக ராசி நேயர்களை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி எடுத்து, அப்படி இல்லைன்னா நான் எல்லா முயற்சியும் எடுத்துட்ட சாமி என்னால் வெற்றி பெற முடியலன்னா, ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு தேவை, ஏதோ ஒரு வழிபாடு தேவை, ஏதோ ஒரு பரிகாரம் தேவை. அதை கண்டறிந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, நான் என்ன சாமி பண்ணணும் சொல்லுங்கள் சாமி, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள் சாமி, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சாமின்னு ஒரு முயற்சி எடுத்து அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக தொழில் உங்களை காப்பாற்றும். தொடர்ந்து அந்த கௌரவம், அந்த ஒரு இமேஜ், நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ், அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான். வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுமே. ஆனால்
சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, வாக்குவாதத்துக்கான காரணம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம். நான் ஒரு பேப்பர் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு அது ப்ரொஃபைல் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் தான் வச்சேன், அங்கே வச்சேன், எங்கே வச்சேன், அல்லது நான் ஒரு லெட்டர் கையெழுத்து போட்டுருக்கேன், நான் போடவே இல்லை சாமி, நான் போட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடிதங்கள் மூலமாகவோ டாக்குமெண்ட் மூலமாகவோ அல்லது வாக்குவாதங்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்கள், மெயினாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கா, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கலையா, ஹையர் ஆஃபீஸர்ஸ் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா, அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே, நிச்சயமாக வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். என்னால் வேலைக்கே போக முடியல சாமி, ஒரே டார்ச்சராக இருக்குது, மண்டை காய்ச்சலாக இருக்குது, ஒரே எரிச்சலாக இருக்குங்க சாமி, எனக்கு வேலையை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் எனக்கு வேலையில் இடமாற்றங்கள் வேணும், நான் அந்த கம்பெனி ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறேன், கம்பெனி மாறிடலான்னு பார்க்குறேன், மாறலாமா, இந்த மாதிரி எல்லாம் எண்ணற்ற கேள்விகள், எண்ணற்ற சந்தேகங்கள், எண்ணற்ற குழப்பங்கள், ஒரே மண்டை காய்ச்சல, மண்டை பிச்சுக்கலாமான் இருக்கு சாமி, ஒரே குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு வழிகாட்டுங்க சாமி. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகள், ஒரு என்கொயரி அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எதுவாக உங்களுக்கு எதிரான வழக்குகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது, காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. அதே போல தான் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், உதவிக்குன்னு கொடுத்து மாற்றிருக்கலாம், வேற எதாவது கொடுத்து மாற்றிருக்கலாம். அப்போ வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த வரவேண்டிய பணங்காசுகள்லாம் வந்து சேரும், வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சட்ட ரீதியாகவும் அதை வாங்க முடியும், நேரடியாக பேசியும் அதை வாங்க முடியும், பரிகாரங்கள் மூலமாகவும் ஜாதக ரீதியாகவும் அது வழிவகை செய்யப்படும். அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, வந்து சேரும். அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப பிரச்சனைகள், கணவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, மனைவி வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிஞ்சு போகிறது, டிவோர்ஸ் கேஸு, அல்லது பிள்ளைங்கள் சொல்ல பேச்சு கேட்காம இருக்கிறது, பிள்ளைகளால் வரக்கூடிய தலைகுனிவு, பசங்க அடங்காமல் இருக்கிறது, அல்லது திருமண பந்தத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தம்பிங்க பிரச்சனை, உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனை, பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளால் வரக்கூடிய மனக்கவலைகள், குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கா, கவலை வேண்டாம் விருச்சிக ராசினியர்களை, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மேலோங்கும். கரெக்டாக சொன்னீங்க சாமி, எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் நாளாகவே நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி, என் குடும்பத்தில் இவன் ஒரு பக்கம் இருக்காரு, அவன் ஒரு பக்கம் இருக்கான், நிம்மதி இல்லைங்க சாமின்றீங்களா? அப்போ நிச்சயமாக இதெல்லாம் காலத்தின் கோணம், கிரக கோளாறு, இதெல்லாம் ஜாதக ரீதியாக அணுகுவீர்களே, ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் உங்கள் கஷ்டங்கள் விலகும். விருச்சிக ராசி நேயர்களே, ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இதை பற்றி சொல்லவே இல்லையே சாமி, நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.